பிரதாப முதலியார் சரித்திரம். தமிழில் எழுந்த முதல் புதினம் இது. நூல் முழுவதும் நகைச்சுவை மண்டிக்கிடக்கும் இந்த அற்புத நவீனத்தை கேட்டு மகிழும் தமிழ் அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். இந்த நூலை இயற்றிய மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள் என்ன சொல்கிறார் பாருங்கள். தமிழில் உரைநடை நூல்கள் இல்லை என்ற குறைபாட்டை நீக்கும் நோக்கத்துடன் இந்த கற்பனை நூலை எழுத முன்வந்தேன் என்று கூறுகிறார். புல்வெளியில் பனித்துளி என்ற இந்த காணொளிக்கு தாங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிகவும் நன்றி. தொடர்ந்து பதிவினை கண்டு நண்பர்களுக்கும் பகிர்ந்திடுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள், இப்போது 4வது அத்தியாயத்திற்கு செல்வோம். பிரதாப முதலியார் பேசத் தொடங்குகிறார். ஒரு நாள் நானும் ஞானாம்பாளும் படித்து கொண்டிருக்கும் போது என் பாட்டியார் என்னை பார்க்க வந்தார்கள். அவர்களை கண்டவுடனே ஞானாம்பாள் அவ்விடத்தில் கிடந்த பிரம்பை எடுத்து ஒழிப்பது போல் வேடிக்கை செய்தாள். என்னை கண்டவுடனே ஏனம்மா பிரம்பை எடுத்து ஒழிக்கிறாய் என்று என் பாட்டியார் கேட்க, ஞானாம்பாள், உங்களுடைய பேரனுக்கு பாடம் தெரியாவிட்டால் என்னை அடிப்பீர்கள் என்று அஞ்சி பிரம்பை ஒழித்தேன். அடிபடுவதற்கு கனகசபை அண்ணனும் இங்கே இல்லையே என்றாள். உடனே என் பாட்டியார் ஞானாம்பாளை கட்டிப்பிடித்து, என் அறிவுள்ள செல்வமே என்று ஒரு முத்தம் கொடுத்துவிட்டு பிறகு என்னை பார்த்து சொல்கிறார்கள். விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்பது போல ஞானாம்பாள் இவ்வளவு சிறு பருவத்தில் நடக்கிற போக்கையும் ஒழுங்கையும் கருதுமிடத்தில் அவள் அறிவிலும் நற்குணங்களிலும் உன் தாயாருக்கு சமானமாவாள் என்று நினைக்கிறேன். உன் தாயாருக்கு திருமணமாவதற்கு முன் நடந்த ஒரு வியப்பு செய்தியை தெரிவிக்கிறேன் கேள் என்று என் பாட்டியார் சொல்லத் தொடங்கினார்கள். உன் தாயார் கன்னிகையாயிருக்கும்போது அவளுடைய குண அழகையும் வடிவழகையும் கேள்வியுற்று அவளை மனம் செய்வதற்கு நம்முடைய உறவினர்களில் பலர் விரும்பியும் முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்பட்டது போல அவர்களுடைய எண்ணம் நிறைவேறாமல் போயிற்று. நமக்கு நெருங்கின உறவுடைய பேராவூர் நீலகண்ட முதலியும் உன் தாயாரை கொள்ள மிகப்பெரிய முயற்சி செய்தான். அந்த முயற்சி கைகூடாமல் போய்விட்டதால் உன் தாயாரை எவ்வகையிலாவது சிறை எடுத்து சென்று பலவந்தமாய் திருமணம் செய்து கொள்கிறது என்று தீர்மானித்து கொண்டு அதற்கு தகுந்த வேலையை நோக்கி கொண்டிருந்தான். அவனுக்கு ஒரு வேலையும் வாய்த்தது. எப்படி என்றால், உன்னுடைய பாட்டனார் முதலான ஆடவர்கள் எல்லாரும் இருகாத வழி செம்மையான மங்கனூருக்கு போயிருந்தார்கள். வீட்டில் உன் தாயார் முதலான சில பெண்களும் சில வேலைக்காரர்கள் மட்டும் இருந்தார்கள். அந்த வேளையில் மேற்படி அந்த நீலகண்ட முதலி தன்னுடைய 2 குதிரைகள் கட்டின 4 உருளை வண்டிகளையும் வண்டிக்காரனையும் சத்தியபுரிக்கு அனுப்பி மங்கனூருக்கு போயிருந்த உன் அன்னையின் தகப்பனாருக்கு திடீரென்று மார்படைத்து பேச்சு மூச்சு இல்லாமல் மிக்க துன்பமாக இருப்பதாகவும் அதற்காக உன் அன்னையார் உடனே வருமாறு வண்டி அனுப்பியிருப்பதாகவும் பெரும் பொய்ச் செய்தியை தெரிவிக்கும்படி திட்டம் செய்தான். அந்தப்படியே வண்டி ஓட்டி வந்து தெரிவித்தவுடனே உன் தாயார் உண்மை என்று நம்பி உடனே அவளும் அவளுடைய தோழியும் அந்த வண்டியின் மேல் ஏறிக்கொண்டு புறப்பட்டார்கள். அந்த வண்டி நீலகண்ட முதலினுடைய வண்டி என்பது உன் தாயாருக்கு தெரியாது. தன் தகப்பனாருடைய வண்டிகளில் ஒன்று என்று நினைத்தாள். 2 குதிரைகள் கட்டின வண்டியை தொடர்ந்து கொண்டு ஓடுவது முடியாது. ஆகையால் வேலைக்காரர்கள் ஒருவரும் வண்டியுடன் கூட போகவில்லை. அந்த வண்டியை வண்டியோட்டி மிக விரைவாய் நடத்தி கொண்டு தெற்கு பாதை வழியாக போனான். தெற்கு பாதையில் ஒரு காத வழி போய் பிறகு மங்கனூருக்கு மேற்கு பாதை வழியாக திரும்ப வேண்டியிருக்க, அந்தப்படி மேற்கு பாதையின் திரும்பாமல் பேராவூருக்கு போகிற கிழக்கு பாதை வழியாக வண்டியை நடத்தி கொண்டு போனான். வண்டியின் பலகணிகள் மூடப்பட்டிருந்தமையாலும் தகப்பனார் நோயாய் இருக்கின்றார் என்ற துன்பத்தினாலும் வண்டி கிழக்கு பாதை வழியாக போகிறது உன் தாயார் பார்க்கவில்லை. அந்த வண்டியோட்டி சாராய புட்டியை அருகில் வைத்து கொண்டு வழியில் போகும்போதே சாராயத்தை அடிக்கடி குடித்து கொண்டு போனதால் அவன் அறிவு மயங்கி தன்னுடைய வெற்றிலை பாக்கு பையை கை நழுவி கிளை விழும்படி விட்டு விட்டான். அது விழுந்து நெடுநேரத்திற்கு பிற்பாடு அவனுக்கு தெரிந்தது. அதை தேடி பார்ப்பதற்காக அவன் வண்டியை நிறுத்தி கீழே குதித்தான். வண்டி நின்றவுடனே அது நிற்க வேண்டிய காரணம் என்ன
என்று வினவுவதற்காக உன் தாயார் பலகணியை திறந்தாள். உடனே அந்த வண்டியொட்டி குடி வெறியுடனே வந்து வெற்றிலை பாக்கு போய் கீழே விழுந்து விட்டது. அதை தேடி கொண்டு வருகிறேன் அம்மா என்று சொல்லிவிட்டு அந்த வழியை பார்த்து கொண்டு போனான். அவன் போன பிற்பாடு கிழக்கு பாதை வழியாக வண்டி போகிற விவரம் உன் தாயாருக்கு தெரிந்தது. உடனே வண்டியை விட்டு கீழே குதித்தாள். அந்த வண்டியின் ஒரு பக்கத்தில் நீலகண்ட முதலி என்று பெயர் வரையப்பட்டிருந்தபடியாலும் அந்த கிழக்கு பாதை அவனுடைய ஊருக்கு போகிற வழி என்பது உன் தாயாருக்கு தெரியுமானதாலும் எல்லாம் அவனுடைய வஞ்சக கூத்து என்று உன் தாயார் ஒரு கணத்தில் கண்டுபிடித்து கொண்டாள். அவள் சிறு பருவம் முதல் குதிரை கட்டின வண்டிகளில் ஏறி சில சமயங்களில் வண்டி ஓட்டுவதும் அவளுக்கு பழக்கமாயிருந்தபடியால் அவள் ஒரு கணத்தில் அந்த வண்டியொட்டி அந்த இருக்கின்ற இடத்திலே ஏறி உட்கார்ந்து கொண்டு குதிரைகளை மேற்கே திருப்பி வாயுகதியாக வண்டியை ஓட்டத் தொடங்கினாள். பையை தேடி போன அந்த வண்டியொட்டி வண்டி திரும்பி வருகிறதை கண்டு குடி மயக்கத்தினால் தள்ளாடி தள்ளாடி விழுந்து கொண்டு வண்டியை மறிக்க ஓடி வந்தான். அவன் அருகே நெருங்காதபடி உன் தாயார் குதிரை சவுக்கினால் அவனை ஓங்கி ஓங்கி அடித்தாள். அந்த அடியும் அவனுடைய குடியும் கூடி அவனை கீழே தள்ளிவிட்டன. உன் தாயார் உள்ளத்தின் ஓட்டமும் பிந்தும்படி மங்கனூர் சாலை வழியாக வண்டியை நடத்தி கொண்டு போகும்போது நீலகண்ட முதலி ஒரு குதிரையின் மேல் ஏறிக்கொண்டு வண்டியை தொடர்ந்து வந்து வண்டிக்கு முன்னே வந்து மறித்தான். வண்டியிலே பூட்டிய 2 குதிரைகளும் நிற்காமல் நீலகண்ட முதலி மேலே தாவி பாய்ந்து ஓடினபடியால் அவன் ஏறியிருந்த அந்த குதிரை விருண்டு வழியை விட்டு தாண்டி குதித்து அவனை ஒரு படுகுழியில் வீழ்த்திவிட்டு பறவை போல் பறந்து போய்விட்டது. இவ்வண்ணமாக உன் தாயார் தெய்வ உதவியால் தப்பி மங்கனூர் போய் சேர்ந்தாள். அவ்விடத்திலே அவளுடைய தகப்பனார் அவளை கண்டவுடனே ஓடி வந்து தழுவிக்கொண்டு அவள் ஊரை விட்டு இவ்வளவு சடிதில் வந்ததற்கு காரணம் என்ன என்று கேட்க அவள் நடந்த செயல்களை எல்லாம் விரிவாக தெரிவித்தாள். அதை கேட்டவுடனே அவள் தகப்பனாருக்கும் மற்றவர்களுக்கும் நீலகண்டை முதலின் மீது அளவற்ற சினம் உண்டாகி அவனை ஒறுக்கத் தொடங்கினார்கள். எப்படி என்றால், நம்முடைய குலத்தார் எல்லாரும் ஒன்றாக கூட்டம் கூட்டி அவனை குலத்தை விட்டு தள்ளி நன்மை தீமைகள் இல்லாமலும் நீர் நெருப்பு இல்லாமலும் விலக்கிவிட்டார்கள். அவனுக்கு ஒருவரும் பெண் கொடாதபடியால் அவன் இன்னமும் மனமாகாதவனாகவே இருக்கிறான். பிள்ளையாருடைய மனமாகாத தன்மை நீங்கினாலும் அவனுடைய மனமாகாத தன்மை நீங்காது என்பது உறுதி. மேற்படி செய்தி நடந்த பிறகுதான் உன் தாயாரை உன் தந்தையாகிய என் மைந்தனுக்கு திருமணம் செய்து வைத்தது. உன் தாயாரைப் போல எல்லா நற்குணங்களையும் அணிகலன்களாக பூண்டவர்கள் உலகத்தில் இருப்பார்களா? அவள் எனக்கு செய்யும் அன்பும் ஆதரவும் வணக்கமும் வழிபாடும் யாருக்காவது வருமா? எனக்கு 100 பெண்கள் இருந்தாலும் இந்த முதுமை காலத்தில் என் மருமகளைப் போல என்னை ஆதரிப்பார்களா? நான் நோயாயிருக்கும் காலங்களில் எனக்கு மருந்து உணவுகள் செய்து கொடுத்து உன் தாயாரே எனக்கு எல்லா பணிவிடைகளையும் செய்து வருகிறாள். அவள் இல்லாவிட்டால் நான் செத்த இடம் புல் முளைத்து போயிருக்கும். அவள் சோறு இல்லாதவர்களுக்கு சோறும் உடை இல்லாதவர்களுக்கு உடையும் கொடுத்து எத்தனையோ ஏழை குடும்பங்களை காப்பாற்றி வருகிறாள். அவளுக்காகத்தான் மழை பெய்து வருகிறது. அவளுக்காகவே வெயில் எரிக்கிறது. அவளுக்கு கடவுள் நீடிய வாழ்நாளை கொடுத்து உனக்கும் எனக்கும் என்னுடைய மகனுக்கும் மற்ற வறிஞர்களுக்கும் அவள் ஆதரவாயிருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்பது கடவுளிடம் என்னுடைய இடைவிடாத வேண்டுதலாக இருக்கின்றது என்றார்கள். மாமியார் மெச்சிய மருமகள் இல்லை என்கிற பழமொழிக்கு மாறுபாடாக என்னுடைய தாயாருடைய இந்த நற்குண பெருமைகளை என் பாட்டியார் எடுத்து கூறியவுடனே இப்படிப்பட்ட நல்வினை உடையவள் வயிற்றில் பிறந்தோமே என்கிற மகிழ்ச்சியினால் நான் உடல் பூரித்து இன்பக் கண்ணீர் சொரிந்தேன். என்னுடைய தாயாரை உலகத்தாயார் என்றே நினைத்து நாடோறும் நான் அன்புடன் போற்றி வந்தேன். நல்லது நண்பர்களே, 4வது அத்தியாயம் இத்துடன் நிறைவடைந்தது. அடுத்த அத்தியாயத்தில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.